75வது வருட வெள்ளி விழாவில் 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவில் என்னை அழைத்து இந்த மேடையில் பேச வைத்த அன்பு உள்ளங்களுக்கு முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வரும்போது நண்பர்கள் குழு அழகாக ஒரு யூனிஃபார்ம், ஒரு அற்புதமான அந்த தோற்றத்தோடு ஒழுக்க நெறியோடு என்னை வரவேற்று உள்ளே அழைத்து வந்தது மிகவும் பாராட்டுக்குரியது. அதை பார்த்தவுடன் தெரிந்து கொண்டேன், இவர்கள் கொண்டு செல்லுகின்ற பாதை எப்படிப்பட்டது என்பதை அழகாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த விழாவினுடைய தலைமை உரையேற்றிருக்கிற அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, வரவேற்புரை ஏற்று அமர்ந்திருக்கிற கவிஞர் ஆதி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கிற உயர் திரு வணக்கத்திற்குரிய MK பழனிசாமி ஐயா அவர்களே, உயர் திரு ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி இருக்கிற விஜயராஜ் அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இங்கே வந்திருக்கின்ற தொலைக்காட்சியிலே இதுவரை நான் பார்த்திருந்த சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கின்ற எனது வணக்கத்திற்குரிய பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, நன்றியுரை நவல இருக்கிற அருமை சகோதரர் தீபன்ராஜ் அவர்களே, ஏதோ ஒரு புத்தக கண்காட்சி என்று நாம் சொல்லிவிட முடியாது. இன்று வாசிப்பது எல்லாருக்கும் மறந்து போன காலத்திலே இந்த வாசிப்பது என்பது எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில் எவ்வளவு தேவையானது என்பதை வலியுறுத்தும் நோக்கோடு இங்கே இந்த நண்பர்கள் குழு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பது சாதாரண விஷயம் இல்லை. வாசிப்பது என்பது இன்றைய இளம் தலைமுறையினர் மறந்து போன விஷயமாக இருக்கிற போது இந்த புத்தக கண்காட்சியை மிகுந்த சிரமத்தோடு இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த 7வது ஆண்டாக இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த குழுவிற்கு மீண்டும் ஒரு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் என்பது வீட்டிலே அழகு பார்த்திருக்கின்ற அலங்கார பொருள் அல்ல. புத்தகம் என்பது ஒவ்வொரு புத்தகமும் நம் வீட்டில் இருக்கின்ற, சில சமயங்கள் அது அணுகுண்டாக இருக்கலாம், பல சமயங்கள் நம்ம அரவணைத்து நம்மை பாதுகாக்கும் அன்பு கரங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட புத்தகங்களை இன்று அரங்குகளில் பார்த்தேன். அற்புதமான புத்தகங்கள், மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் இங்கே இருப்பதை நான் பார்த்தேன். இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கெல்லாம் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, உங்களது பிள்ளைகளுக்கு வாசிப்பதை கற்றுக் கொடுங்கள். வாசிப்பது என்பது சுவாசிப்பதை போல. ஏனென்றால் இன்று அலைபேசியிலும் வலைதளத்திலும் மூழ்கி இருக்கிற
இளம் தலைமுறையினர் இந்த புத்தகத்தில் ஈடுபட்டு விட்டால் நாம் அவர்களை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நல்ல கருத்துக்களை ஆழமாக பதிய வைத்து வாழ்க்கையினுடைய எந்த காலகட்டத்திலும் ஒரு சிறந்த நண்பனாக இந்த புத்தகம் விளங்கும். ஒரு அற்புதமான நண்பனாக விளங்கும், நல்ல வழிகாட்டியாக இருக்கும், ஆறுதல் சொல்லக்கூடிய உயிர் தோழனாக இருக்கும். மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட புத்தகங்கள் இன்று அரங்கு நிறைய இருக்கிறது. புத்தகங்களை பற்றி சொன்னால் ஒரு நாள் போதாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய ஆன்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த புத்தகங்களை படித்து அதனுடைய சாராம்சங்களை உணர்ந்து நம்மை போன்றவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வாசிப்பதில் அவர்கள் ஒரு காட்டிய தீவிரம், நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்களை எடுத்துக்கொண்டால், அமெரிக்காவில் அவர் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது மருத்துவமனையில் மேரி கரோலின் என்ற எழுத்தாளர் எழுதிய மாஸ்டர் கிறிஸ்டேன் என்ற புத்தகத்தை அவர் படித்து கொண்டிருக்கிறார். அறுவை சிகிச்சைக்கு நேரமாகிவிட்டது என்று டாக்டர் மில்லர் அவர்கள் அறிஞர் அண்ணாவை அழைத்த போது அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், இந்த புத்தகத்தில் படிப்பதற்கு வாசிப்பதற்கு கொஞ்சம் பக்கங்கள் இருக்கிறது, அந்த பக்கங்களை படித்து முடித்துவிட்டு நான் அறுவை சிகிச்சைக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த ஈடுபாடு, அப்படிப்பட்ட ஈடுபாடு புத்தகத்தின் மேல் இருந்ததால் தான் அவர் அறிஞர் அண்ணாவாக மாறினார். இன்றளவும் இந்த புவியுள்ளளவும் அறிஞர் அண்ணாவின் அவர்களுடைய பெயர் இந்த பூமியில் இருக்கும். ஆகவே ஒவ்வொரு அறிஞர்களும் இந்த புத்தகங்களை அருமையாக வாசித்திருக்கிறார்கள், அதன்படி வழி நடத்தி இருக்கிறார்கள். தூக்கு மேடைக்கு சொல்லும் போதும் கூட லிபியா நாட்டில் பிறந்த உமர் முக்தார் அவர்களும் நம்முடைய பகத்சிங் போன்ற தியாகிகள் தூக்கு மேடைக்கு செல்லும் முன்னே புத்தகங்களை வாசித்துத்தான் போய் தூக்கு மேடைக்கு சென்றார்கள். அப்படிப்பட்ட புத்தகங்கள் இங்கே அரங்குகளில் இருப்பதை பார்க்கும்போது, அந்த அரங்குகளை செம்மனே செய்து சீராக இந்த விழாவை வெற்றிகரமாக 7 ஆண்டுகள் நடத்திய இந்த நண்பர்கள் குழு இனி பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த விழாவை, புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகங்கள் சாதாரண ஒரு புத்தகங்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற அற்புதமான ஆயுதங்கள். ஹிட்லர் எழுதிய ஒரு புத்தகம் மெயின் கேம் என்கிற புத்தகம் ஜெர்மானியர்களிடம் இனவெறியை தூண்டியது ஒரு புத்தகம். அதனால் மிகப்பெரிய புரட்சி அங்கே ஏற்பட்டது. அதேபோன்று இத்தாலி எழுத்தாளர் மெக்காலிவா என்ற எழுத்தாளர் எழுதிய புத்தகம் பிரின்ஸ் என்கிற புத்தகத்தில் பிரிந்து கிடந்த இத்தாலி ஒன்று சேர்ந்தது. இப்படி ஒரு புத்தகத்தால் ஒரு நாட்டை கலவர பூமியாக மாற்ற முடியும், அதே சமயத்தில் மிகச்சிறந்த ஒற்றுமையுடைய நாடாக மாற்ற முடியும் என்பதை கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அடித்தளமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கின்ற அற்புதமான அஸ்திவாரங்களாக இந்த புத்தகங்கள் இங்கே இருக்கிறது.
இந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த மனித வாழ்க்கை மேம்பட வேண்டும், இந்த மனித வாழ்க்கை ஒரு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்றன. வாழ்க்கை ஒரு கலையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த தலைப்பிலே என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். வாழ்க்கை ஒரு கலை. கலை என்றால் என்ன? ஒரு முழுமையுடையதாக இருக்க வேண்டும். அதை யார் பார்த்தாலும் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய எளிமையான அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு கலை. அப்படிப்பட்ட ஒரு கலையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நம்முடைய முழுமுடையதாக இல்லை. அறகுறை வாழ்க்கை, அவசர வாழ்க்கை, ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட இயந்திரமயமான வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு கலையாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓவியம் என்ற கலையாக இருக்குமானால் அதில் நேர்மையும் ஒழுக்கமும் வண்ணமாக சேர்ந்து அந்த ஓவியத்திற்கு அழகு கொடுக்கும். அந்த நேர்மையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பது தான் இந்த புத்தகங்கள். ஆகவே வாழ்க்கை ஒரு கலையாக மாற வேண்டும் என்றால் நேர்மையும் ஒழுக்கமும் வேண்டும். அந்த நேர்மையும் ஒழுக்கத்தையும் நமக்கு தருவது அறிஞர்கள் எழுதிய அற்புதமான எழுத்தாளர்கள் தருகின்ற இந்த புத்தகங்கள். ஆகவே நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை இன்று நிறைய இளம் தலைமுறையினர் மிகப்பெரிய பிரச்சனைகளில் இன்று காலகட்டத்தில் இருக்க காரணம் என்னவென்றால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை. கணவன் மனைவி புரிவதில்லை, பெற்றோர்களை பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை, உடன் பிறந்த சகோதரர்கள் புரிந்து கொள்வதில்லை, நண்பர்களுக்குள்ளே மிகப்பெரிய விரிசல். இதற்கெல்லாம் காரணம் ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்றுக்கொள்ளாத தன்மைதான். இன்று நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருக்கிறது. விவாகரத்துகள் வேண்டி பல இளம் பிள்ளைகள் நீதிமன்ற வாசல்களிலே காத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத நிலை. வாழ்க்கை என்பது ஒரு சிறிய காலம், ஒரு சிறிய காலம். அந்த சிறிய நம்மளுக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான இந்த வாய்ப்பை நாம் சீரோடும் சிறப்போடும் நாம் வாழ வேண்டும். வாழ்க்கையை மெருகேற்றி கொண்டு செல்ல இந்த புத்தக திருவிழாவும் ஒரு நமக்கு வாய்ப்பாக கிடைக்கும் என்று சொல்லி, இந்த வாழ்க்கை என்பதே எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் இறந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதும் விட்டுவிட்டு இந்த நிகழ்காலத்தில் நாம் புரிந்து ஒருவருக்கொருவர் புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் என்று சொல்லி, இந்த அற்புதமான நிகழ்வில் என்னை பங்கேற்க செய்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி, இங்கே எனக்கு பின்னால் பேச இருக்கிற பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு வழிவிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.